வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய தென்மலை ரயில் நிலையத்திலாங்க இருக்கோம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் உயரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இயற்கையான சூழலுக்கு நடுவே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஊர் தாங்க இந்த தென்மலை. இன்றைக்கி நம்ம தென்மலையிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் பயணம் பண்ண போகிறோங்க. ஊட்டி மலை ரயில் மாதிரியே இந்த ரயில் பாதையிலையும் பாலங்கள், குகைகள்னு போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி பயணம் பண்ணக்கூடிய ரயிலானது குருவாயூர்லேருந்து மதுரை வரையே செல்லக்கூடிய மதுரை எக்ஸ்பிரஸில் தாங்க பயணம் பண்ண போகிறோம். மதியம் 2:19 மணிக்கு இந்த ரயில் தென்மலை வருதுங்க. தென்மலை செங்கோட்டை ரயில் பாதையில் மொத்தம் 5 சுரங்கப்பாதை இருக்குங்க. இந்த 5 சுரங்கப்பாதைகள்லையுமே மிகவும் நீளமானது மற்றும் முக்கியமானதுன்னு பார்த்தா ஆரியங்காவு புளியரை இடையே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை தாங்க. அந்த சுரங்கப்பாதையோட நீளம்னு பார்த்தீங்கன்னா சுமார் 891 மீட்டர், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பக்கம் இருக்குங்க. திரும்புகிற பக்கம் எல்லாம் மலைகளும் பச்சை பசையில் இருக்கக்கூடிய மரங்களும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதியில் தாங்க இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பகுதிகளில் யானைகள், காட்டு மாடு, சிங்கவால் குரங்கு, புள்ளி மான்கள், மலபார் அணில்கள் போன்ற விலங்குகள்லாம் இருக்குங்க. இப்போ நம்மளுடைய ரயிலானது முதல் சுரங்கப்பாதையில் பயணிச்சிட்ருக்குங்க. இந்த குகைகள் எல்லாமே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட குகைகள் தாங்க. இப்போ நம்மளுடைய ரயிலானது 13 ஆர்ச் பாலத்தில் பயணம் பண்ணிகிட்ருக்குங்க. இந்த பாலம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இப்போ இரண்டாவதாக இருக்கக்கூடிய குகைக்குள்ளே ரயில் பயணம் பண்ணிகிட்ருக்குங்க. இப்போ மூன்றாவதாக இருக்கக்கூடிய குகை வந்துருச்சுங்க. இந்தியாவின் முதல்ல அமைக்கப்பட்ட மலை ரயில் வழித்தடங்களில் இதுவும் ஒன்றுங்க. இந்த மலை ரயில் பாதையில் பசுமையான மரங்களும் மலைகளும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. தென்மலைக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கல்துருத்தி அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்கு வந்துட்டோங்க. பசுமையான இயற்கை சூழல் நிறைந்த இடம்தாங்க இந்த கல்துருத்தி.
இப்போ நாம் பார்க்குற இடம் தேக்கு மரங்களும் ரப்பர் மரங்களும் நிறைந்திருக்கக்கூடிய காடுகள் தாங்க. இப்போ நம்மளுடைய ரயிலானது தென்மலையிலிருந்து 3ஆவதாக இருக்கக்கூடிய எடப்பாளையம் அப்படிங்கிற ரயில் நிலையம் வந்துருச்சுங்க. இப்போ நம்மளுடைய ரயிலானது புதிய ஆரியங்காவு அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்கு வந்துருச்சுங்க. இந்த வழித்தடங்களில் அதிகப்படியான நீர் ஓடைகளையும் வாழை தோட்டங்களையும் ரப்பர் தோட்டங்களையும் நம்மளால் பார்க்க முடியுங்க. இந்த பகுதிகளில் நீங்கள் பயணம் பண்ணி சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த ரயில் வந்து உங்களுக்கு நல்ல ஆப்ஷன் தாங்க. ஏன் அப்படின்னா இந்த ரயிலில் ஒரு தேர்ட் ஏசி கோச்சும் 2 ஸ்லீப்பர் கிளாஸும் 9 அன்ரிசர்வ் பெட்டிகளும் இருக்குது. இந்த வழித்தடத்தில் புல்வெளிகள் நிறைந்த பசுமையான மலைகளை நம்மளால் அதிகமாக பார்க்க முடியும். இப்போ நாம் ஆரியங்காவு ரயில் நிலையம் வந்துட்டோங்க. ஆன்மீகமும் இயற்கை அழகும் வரலாற்று சிறப்புமிக்க இடமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தாங்க ஆரியங்காவு. இந்த ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 700 மீட்டர் தொலைவில் தாங்க ஆரியங்காவு ஐயப்ப சுவாமி கோவில் இருக்குது. இந்த வழித்தடத்தில் மிக முக்கியமான ஒரு குகையில் தாங்க இப்போ நம்மளுடைய ரயிலானது பயணம் பண்ணிகிட்ருக்கு. இந்த வழித்தடத்தோட மிகவும் நீளமான குகை இதாங்க. இதோட நீளம்னு பார்த்தீங்கன்னா சுமார் 891 மீட்டர் நீளமுடையது. இந்த குகைக்குள்ளே தாங்க தமிழக கேரள எல்லை பிரியுது. அதாவது இந்த குகைக்குள்ளே நுழையும் போது கேரளாவிலையும், குகையை விட்டு வெளியில் வரும்போது தமிழ்நாட்டிலையும் இருப்போம். செங்கோட்டை தென்மலை சாலை வழியில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே மிகவும் ஆபத்தான மிகப்பெரிய வளைவு இது தாங்க. இப்போ நாம் கேரள எல்லையை கடந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகவதிபுரம் வந்துட்டோங்க. இங்கேருந்து சமவெளி ஆரம்பிச்சிருச்சுங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஊர் தான் இந்த பகவதிபுரம்.
இப்போ வரக்கூடிய இந்த ரயில் தாங்க மதுரையிலிருந்து குருவாயூர் போகக்கூடிய ரயில். இந்த ரயில் காலை 11:35 மணி அளவில் மதுரையிலிருந்து கிளம்பி இரவு 2:20 மணிக்கு குருவாயூர் சென்றடையுதுங்க. இப்போ நம்மளுடைய ரயிலானது செங்கோட்டை ரயில் நிலையம் வந்துருச்சுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பல இடங்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.